உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறாரடி. இது அம்மா சொன்னதுங்க. ஏமா சொல்றீங்க அப்படி? கடவுள் நம்மள ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பாரு. நீ வீட்டுக்கு போனோட நம்ம என்ன பண்றாங்க? உங்களுக்கு ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தானே கொடுப்பாங்க. கடவுள் நேசிக்கிறான், அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதாங்க அனுபவம். இதெல்லாம் பாசம், இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அம்மா சொன்னதுக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. கடவுள் உன்னை நேசித்து விட்டால் உனக்கு எப்படி உணவளிப்பான் என்றால், உன்னை எப்படி உணவு தேடி வரும் என்றால் மரணத்தை போல் தேடி வரும். நாங்க தடுக்கவோ தவிர்க்கவும் முடியாதவங்க. சோறு அப்படி வருமா? பசிச்சிருச்சுன்னா கடவுள் உங்களை விரும்பிட்டாருன்னா சோறு அப்படி வருமா? மரணம் மாதிரி வரும். அப்படி நாங்க அந்த சூழ்நிலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வச்சுங்க. இத்தகைய சொற்கள் தான் என்னை உருவாக்குகிறது. ஒரு நாள் அப்படி மனசு ஒட்டிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறோம். அம்மா சொல்ல போராடாத, போராடாத, சௌரி இருக்கிறார், போராடாத, அக வாழ்க்கைக்காக போராடாத. துன்புறுத்துட்டாங்க யாராவது? உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? போராடாத. கடவுள் கிட்ட கொஞ்சம் விஷயம். எங்க அம்மா கடவுள் நம்பிக்கை கொண்டு என்ன பண்றது? இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.